தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. தேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை, சிவாதி தேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை, தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை, அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை, உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவரே, எங்களையெல்லாம் படைத்தவரே, எம்மை பராமரித்து காத்து வருகின்றவரே, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராய் எங்களோடு வாழுகின்றவரே, எங்களை வாழ வைக்கின்றவரே, எங்களை ஜெயிக்க வைத்து அழகு பார்க்கின்ற அருமை தெய்வமே, இதோ உமது முன்னால் முழந்தாள் படியிட்டு ஆராதித்து மகிழ்கின்ற இந்த பிள்ளைகளை பாரும். உம்மை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் கைவிட்டு விடாது நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நற்கருணையில் எழுந்தேறி இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், ஆற்றல் மிக்கவர், உம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை, உம்மால் மட்டுமே எல்லாம் கைகூடும் என்று கண்ணீரோடு கவலையோடு வருத்தத்தோடு பாடுகளோடு வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை எல்லாம் பாரும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே, எல்லாரும் என வாருங்கள், என்னிடம் வந்து இறக்கி வையுங்கள், உங்கள் மீது அக்கறையோடு இருக்கிறேன், உங்கள் மீது கவலையோடு இருக்கிறேன் சொல்லி பேதுருடைய திருமடலை சொன்னீரே. இதோ கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை நீதாமே கண்ணோக்க வேண்டுமாய் முதல் நற்கருணை ஆசிரியர் நிறைவாய் கொடுத்து நோயோடு வந்திருக்கிற எதேய வியாதியோடு வந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுத்து நாங்கள் வேண்டிய ஜபங்களுக்கு பதில் தந்து நீதாமே வல்லமையோடு வழிநடத்த வேண்டுமாய் சேர்ந்து ஜபிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, புகழ்ச்சிக்குரியவரே, போற்றுதலுக்குரியவரே, ஆற்றலானவரே, உமது வல்ல செயல்களை எங்களுக்கு எமது குடும்பங்களுக்கு செய்ய வேண்டுமாய் இந்த திரு இருதய பக்தி முயற்சியில் நவநாள் ஜபத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் திரு இதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நம் ஆண்டவரின் திருத்தலத்தை இதோ இந்த காலை வேளையில் நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் இடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது திரு இதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு எங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்தருளும். புனித மார்கரீத்து மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையையும் அலட்சியமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகின்றது. நீயாவது எனக்கு பதில் அன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதில் அன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாட்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே, தினமும் நீரிங்கள் ஸ்நேகமாயிருப்பே, தேவதையானிதே. நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ.
நாணி போதழுதோ தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ தெய்வமக்கியல்வாமே தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள் தை சுவாமி இந்த திருத்தலத்தில் நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு திரு இருதய ஆண்டவர் அநேகமாக செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடும் அனைவரையும், சிறப்பாக இந்த திருத்தலத்திலே இன்று கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து நாங்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இந்த திருத்தலத்தை நாடி வரும் உமது பிள்ளைகளுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இத்திருத்தலத்தில் மன்றாடும் அனைவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல் வாழ்வையும் தந்து வருவதற்காக மேலும் நாமும் நமது குடும்பங்களும் இயேசுவின் திரு இதயத்திடம் அடைந்துள்ள நன்மைகளுக்காக ஒரு சில வினாடிகள் அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக இயேசுவே, என் உடல் பொருள் ஆவி அனைத்துமே உமக்காக, அனைத்துமே நீர் தந்தவை, நாங்கள் உமக்கு சொந்தம் என்று உணர்வோடு அனைவரும் எழுந்து நின்று எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே எல்லாம் உமக்கா என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே
எல்லாம் உமக்காக. முழந்தால் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாட்டுகளுக்காக ஜெபிப்போம். நமது இருதய அன்பின் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் உமது பிள்ளைகளை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பனை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசிரை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் அனைத்து பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று உமது திரு இருதய நவநாளில் பங்கேற்று வரும் அனைவரும், அனைத்து குடும்பங்களும் மென்மேலும் உமது இருதய பக்தியில் நிலைத்திடவும் எங்கள் குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன உள்ள ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டுமென்று திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் எங்கள் அனைவரின் வேண்டுதல்களையும் சிறப்பாக இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறையாசி அருள வேண்டுமென்று உலகின் எல்லா இடங்களிலும் வாழும் உமது திரு இருதய பக்தர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும், குறிப்பாக அவர்களது இறப்பின் வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்து அவரது பிள்ளைகள் நாம் அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கின்ற இயேசு ஆண்டவரிடம் நம் தனிப்பட்ட குடும்பத்தின் கருத்துக்களுக்காக, நமது தமிழகத்துடைய இந்தியாவுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக அமைதியாக வேண்டுவோம். அஞ்சாதே, பயப்படாதே, துணிவோடு இரு. நானே உன் கடவுள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்திய கடவுள் இதோ நம் முன்னால் இயேசு என்கின்ற இந்த மெசியா வழியாக அப்பத்தின் வடிவிலே நம் முன்னால் பிரசன்னமாகி இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ எனக்குரியவன், நீ என் மகன் என் மகள், உன் பெயரை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னவரே, இதோ எங்களையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்காக உம்மையே முழுவதுமாக இழந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை சுமந்து கல்வாரி மலையிலே உமது இறப்பின் மூலமாக எங்களுக்கு வெற்றியை பெற்று தந்தவரே, வாழ்வு என்ற கொடையை தந்தவரே, உமது திறந்த இதயத்திடம் நாங்கள் ஈர்க்கப்பட வேண்டுமாய் இதோ இந்த அருமையான நண்பகல் பொழுதிலே உம் முன்னால் பிரசன்னமாகி இருக்கிறோம், உன் முன்னால் கூடியிருக்கிறோம். எங்களை கண்ணோக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். என் குடும்பத்திற்காக சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களது தொழில் வளர்ச்சிக்காக, எங்களது விவசாயத்திற்காக, எங்களது கடல் பணிகளுக்காக, எங்களது வியாபாரங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். என் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா நிலை தீமைகளையும் ஆண்டவரே உம்மால் மட்டுமே நீக்க முடியும் என்று சொல்லி இதோ இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாருமப்பா. உங்களது கண்ணீரையெல்லாம் என் தோற்பையிலே சுமந்திருக்கிறேன், உமது கண்ணீரையெல்லாம் நான் எழுத்து சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ கண்ணீரோடு கவலையோடு இந்த பலிபீடத்தின் முன்னால் முழந்தாள் படியிட்டு அழுது கொண்டிருக்கின்ற இந்த சகோதரிகளை பாரும் ஆண்டவரே. எந்த கருத்துக்காக, எந்த தேவைக்காக அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஜபிக்கிறார்களோ அந்த ஜபத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கின்ற வியாதிகள், நோய்கள் அனைத்தையும் நீர் மட்டுமே நீக்க முடியும் என்று சொல்லி நம்புகின்றோம். எத்தனையோ பேருக்கு இந்த திருத்தலத்தை நாடி வருகின்றவர்களுக்கு சுகம் தந்தீரே, இருதய வியாதியிலிருந்து சுகம் அளித்து மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறே, புற்று நோயிலிருந்து விடுதலை தந்திருக்கிறீரே. இதோ நம்பிக்கையோடு
இந்த திருத்தலத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது தெய்வீக வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறக்கி விடுவீராக. உமது வலது கரத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசியாக விளங்குவா என்று சொன்னீரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசிரியை கொடும் அப்பா. என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், உறவு சிக்கல்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி கருத்திலே கொண்டு அவற்றையெல்லாம் நீக்கி உண்மையான அன்போடு உண்மையான நம்பிக்கையோடு குடும்பத்திலே வாழக்கூடிய வரத்தை தருவீராக. குடும்பத்தின் வளர்ச்சிக்காக எமது பெற்றோர் எடுக்கின்ற முயற்சிகள், எமது பிள்ளைகளுடைய உழைப்பு, பேர பிள்ளைகளுடைய படிப்பு அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே எங்களது வாழ்வுக்கான விருத்தியை தர முடியும் என்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் சொல்லி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒரு தெய்வீக அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. நீரே ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர், நீரே குணமளிக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் நம்புவார்களாக. ஆண்டவரே உம்மை தேடி வந்து உம்மை பார்த்த உமது ஆடையை தொட்ட அத்தனை பேருமே சுகம் பெற்றார்களே. வார்த்தையால் சுகம் கொடுத்தவரே, தொட்டு சுகம் கொடுத்தவரே, பொருட்களால் சுகம் கொடுத்தவரே, இந்த பிள்ளைகளை உமது வார்த்தையினால் தெய்வீக அபிஷேகத்தினால் நிரப்பி நல்ல சுகத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியையும் கொடுத்து ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகளை அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாடுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கான ஆசிரை தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே, உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உம்மறையிடலாகிய கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். தீபாவல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வல்லமை தர வேண்டும். தீபா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, குடும்பங்களின் பாதுகாவலான புனித சூசையப்பரே, புனித மார்கரெட் மரியம்மாளே, இந்த திருத்தலத்தில் நினைவு சின்னங்களோடு வீற்றிருக்கும் 40 புனிதர்களே, புனிதையரே, அனைத்து காவல் தூதர்களே, எமது மறைமாவட்ட பாதுகாவலரான புனித அருளானந்தரே,
என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம் இந்த திருப்பலியிலும் நவநாளிலும் பங்கேற்ற உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் வரங்களையும் வளங்களையும் நிறைவாக வழங்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் பெயராலே. இயேசுவின் திரு இருதயமே நம்பிக்கையை என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கின்றேன். இருதயமே இன்றும் இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே இறங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.